வாங்க மாப்பிள்ள வாங்க. இல்லைங்க அத்தை. உமா கிளம்பு போவோம். என்ன மாப்பிள்ள வந்தது வராததுமா உடனே கிளம்பணுன்றீங்க? மச்சான் அங்க வீட்டுல வேற அம்மா ஒத்தையில தனியா கடந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குது உடம்பு முடியாம. நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? வண்டியில ஏறி கிளம்புவோம். மாப்பிள்ள காலையில இருந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி சாப்பிடாம கொள்ளாம கூட கிளம்புனா எப்படி? அத்தை நான் ஒன்றும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்கு வரல. உங்க பொண்ணு ஒன்றும் சந்தோஷமா இங்க வரல, சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். அப்படின்னும் போது நான் இங்க விருந்து சாப்பாடு தான் ஒன்று எனக்கு குறைச்சலா? வந்து வண்டியில ஏறு. சரி மாப்பிள்ள ஒரு வா சாப்பிட்டுட்டு போங்க மாப்பிள்ள. மச்சான் உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? அங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. வந்து வண்டியில ஏறு. என்னாடி ஆக்கி வச்ச சாப்பாடுலாம் அப்படியே கிடக்குது. இப்படி கிளம்பணும் இருக்காரு இவரு. உனக்கு இதே ஒரு பழப்பு தான். என்ன மச மசன்னு நின்னுகிட்டு இருக்கிறவ? கிளம்பு. கிளம்புமா, எனக்கு டென்ஷனா இருக்குது. கிளம்பு. ஏமாடி வாமா சேலையை கட்டி கிளம்பு வா. சேலை ஒண்ணுதான் குறைச்சலாம். என் போட்டுக்கு துணி நல்லா தானே இருக்கு, அதோடய வா. இப்ப அலங்காரம் பண்ணி யார் ஒண்ணு போக போறா? ராத்திரி நேரத்துல காத்தடிக்கிறதுல தலையெல்லாம் கலைஞ்சிரும். அப்படியே நீ வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாத்தியாமா பாத்தியா எம்பிடு திமிரா பேசுறான்னு? அம்மனி இருடி, உங்க அண்ணங்கார வேற இருக்கிறான். எதுவும் சொன்னோன்னு வையி அப்புறம் நீ தான் சரியில்லை, மாப்பிள்ளையெல்லாம் ஒழுங்காத்தான் இருக்காருன்னு சொல்லி அப்புறம் ஒன்றை பிடிச்சி திட்டுவான். ஏற்கனவே நீ மாப்பிள்ளையோட தான் இனிமே இங்கே வரணும், ஒத்தையில வரக்கூடாதுன்னு சொல்லி காலையில தானே மிரட்டி விட்டான். மறுபடியும் வாயை கொடுத்து வாங்கி கட்டாத, கம்மனி இரு சரியா? சும்மா இது பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையே நம்ம வீடு வந்து கூப்பிட்டுருக்காருன்னும் போது நம்ம போய் தான். இன்னொரு தடவைலாம் இந்த மாதிரி சண்டை கிண்டன்னு ஏதாவது இருந்துச்சுன்னு வையி நானும் அங்கே இருக்க மாட்டேம்மா. அடுத்த நிமிஷமே எல்லா பொட்டி படிக்கையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுவேன் சொல்லிட்டேன். சரிடி அத்தா வா, நீ வேலை கிளம்பு போ. சோறு குழம்புலாம் ஆக்கி வச்சிருக்கு, சாப்பிட்டாவது போகலாம். சொல்றது உனக்கு புரியலையா? வா கிளம்போன்னு. சரி இருங்க, நானு சாப்பாடை இந்த கேரியர்ல போட்டு எடுத்துக்கிட்டு ஓடியாடுறேன். அதான் ஒன்றும் வேணாங்க. நேரம் கட்ட நேரத்தில் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாது. மாப்பிள்ளை முறுக்க தான் காட்டுவானுங்க. என்ன ஒன்று தொலைகிறது, பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது. சரிங்க மாப்பிள்ளை, இந்த வந்துடுறேன். வேலைங்களா மாப்பிள்ள? எங்கங்க மச்சான் வேலைக்கு போறது? அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமே கூட்டிட்டு வரது சரியா போச்சு. அப்புறம் என்ன பண்றது? ஏன் என்னாச்சு அத்தைக்கு? என்னன்னே தெரியல. நான் இது வயிறும் ஒன்றும் சரியில்லாம அன்னைக்கு கடையில் பிரியாணி வாங்கி கொடுத்தேன், அது இன்னும் ஒத்துக்கலை போல இருக்குது. 3 நாளாக நாங்களும் கை நீவியை பார்த்துட்டோம், ஆஸ்பத்திரி போய் பார்த்தோம், ஒன்றும் சரிப்பட்டு வரல. இனி பெட்டில் சேர்த்து குளுக்கோஸ் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. பெட்டில் சேர்த்தாச்சுன்னா பக்கத்துலேயே இருக்கணும், அங்கே வேலைக்கும் போக முடியாமல் போயிடும். கடன்லாம் கொஞ்சம் இருக்குது. இந்த குழுவில் லோன்லாம் வாங்கி வச்சுட்டு அம்மனி இங்கே வந்து உக்காந்துட்டாங்க. அதெல்லாம் யார் கட்டுவா? அதெல்லாம் நான் என்ன எனக்காக வாங்கினேன்? அப்புறம் நீ என்ன எனக்காக வாங்கின? லோனு கட்டுறதுக்கு எதுவும் முடியாமல் நான் இப்படி திணறிக்கிட்டு இருக்கேன். மேக்னெட்டிக் பவர். ஏம்மா எனக்கு அது மட்டும் தான் வாயிலே நுழைய மாட்டேங்குது. மற்றதெல்லாம் வாயிலனாலையும் அது மட்டும் நுழையாது. மிகினெட்டிக் பவரா? மேக்னெட்டிக் டி. எம்மடி என்னத்துக்கு மாமியார் உயிர் போற மாதிரி வருது? சொல்லுங்க த. மாப்பிள்ளை வந்திருக்கா, அப்படியே அந்த குழம்பு சோறெல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வா. மாப்பிள்ளையா? எந்த மாப்பிள்ள? எனக்கு எத்தனை பிள்ளை இருக்குது? ஒத்த பிள்ளை தானே இருக்குது. மாப்பிள்ளை வந்திருக்கா, அப்படி வந்தவங்கள வான்னு கூப்பிடாம அப்படியே நீ பாட்டுக்கு நின்றுகிட்டு இருப்ப. போய் முதல்ல சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்துட்டு வா. நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எடுத்து வை. போ போ போ. இப்பதான் தெரியுது காலங்காலத்துல எதுக்கு நம்ம புருஷங்காரன் நம்ம கிட்ட வந்து அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னான்னு இப்பதான் தெரியுது. இருக்கட்டும், அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியலங்கக்கா எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்தேன் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு அவன் முக்கியம்னு சொல்லிட்டு அம்புட்டு பேச்சு பேசுறாமா. அவனுக்கு இம்புட்டு தூரம் பேச தெரியுனே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, காலில் விழாத குறையா வந்துடுடா அவள் வேணாண்டா, வந்துடுடா அவள் வேணாண்டான்றேன். அவள் கையை ஒரு நிமிஷம் விட மாட்டேங்கிறானே. அவளும் இருக்கா பாரு ஊமை கொட்டான். ஐயோ ஆமாம் வீட்டை கெடுக்கும், ஊமை ஊரை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இவ இருக்கா பாரு. ஐயோ சாமி, அவன் மகா கெட்டனம் பிடிச்சவனு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இம்புட்டு தூரம் வந்து எல்லாரும் கதறாங்களே, காலில் விழாத குறையா கெஞ்சுறாங்களே, நம்ம அவனை விட்டுருவோன்னு இருக்காளா? எப்படி விடுவா? எங்க அண்ணன் கொஞ்சம் பணக்காரன், அவளை விட அவள் இத்தனை நாளாக கஞ்சிக்கே வழி இல்லாதவ. எங்கள் அண்ணங்காரன் நல்லா சம்பாரிச்சு போடுவான், இவன் நல்லா உட்காந்துக்கிட்டு திங்கலான்னு சொல்லி நல்லா பிடிச்சி வச்சிருக்காக்கா. ஐயோ
அந்த பிள்ளை அப்படியெல்லாம் இல்லைம்மா. அப்படியெல்லாம் இல்லையா? நீங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பார்க்கணுமே. இவர் கூட தான் போவேன் அப்படின்ட்டு நிக்கிறா. அவங்க சித்திக்காரி வந்து அந்த பேச்சு பேசுறா. ஆஹா, சாமானியமா நவுறலையே. நீங்களே சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 1.5 மாதம் பக்கம் போய் ஆயாச்சு, அவங்க வாழ்க்கையே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நீ வா வா வான்னு கூப்பிட்டா எப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஒன்றுமா, ஆனால் இனிமேலாம் அவனெல்லாம் நான் சேர்க்கவே மாட்டேன். அவனெல்லாம் அவனை வீடு வாசக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு ஒன்றுனா உங்களுக்கு தான் துடிக்கும், உங்களுக்கு ஒன்றுனா அவருக்கு தான் துடிக்கும். என்ன பண்ணுறது, இந்த வயசில் நீங்களாக வந்துட்டு இப்போ சொல்லும் போதே கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க. அதை அவன் அந்த பையன் அப்படி பண்ணி பிடிச்சி என்ன பண்ணுறது பாருங்க. இந்த காலையில் எடுத்துக்கங்க, என் பையனை எங்கள் அம்மாவுக்கு முழங்கால் வலியாக இருக்குடா, காலெல்லாம் குடையுதுன்னு சொல்லி ராத்திரியெல்லாம் புலம்பிக்கிட்டு கிடந்துச்சு, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வாடான்னு சொன்னது தான். நான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு எங்கே போனான்னு இன்ன வரைக்கும் தெரியலை, கண்ணுலேயே ஆகப்படலை. அப்புறம் நான் பஸ்ஸு வச்சு எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு ஊசி போட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அப்படித்தான் இருக்குதுங்க பிள்ளைங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. சின்ன வயசுலேருந்தே அடித்து உதச்சி குடும்ப கஷ்டத்தை சொல்லி வளர்த்தோம்னா அதுக நம்மளுக்கு ஏற்றாப்புல வளரும். நம்ம அதுக கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கறனால அதுகளுக்கு என்ன ஆகி போச்சு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் நம்மளை கேட்கறதுக்கு இல்லை அப்படின்றதுக்கு போயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, அதனால் விட்டுருங்க. எப்படிமா அப்படி விட முடியும் சொல்லு பார்ப்போம். அவன் பொறுப்பு இல்லாத பையலாக இருந்தால் கூட பரவாயில்ல, பொறுப்பான பையம்மா. சின்ன வயசுலேருந்து நான் கோடு மட்டும் தாண்ட மாட்டான், இன்னைக்கு பொண்டாட்டி தாசனாக இருக்கிறான். அம்மா பிள்ளையா இருக்குதுங்க எல்லாமே, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தாசனாக தானே இருக்குதுங்க, விடுங்க. நான் முடிவாக சொல்லிட்டேன், இனி உடனே நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன், சரியா? நான் இனி எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், என் அமுதா மட்டும்தான். உனக்கு நான் வீடு வாசல் எதையும் தரப்போகிறதில்ல. அப்போத்தான் நீ வயிறு காஞ்சினா தான் உனக்கு என் அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சரி, நீங்களே அப்படி சொன்னால் எப்படி, விடுங்க. இல்லைம்மா, முடிவு பண்ணிட்டேன், அவன் வேண்டாம், எனக்கு என் ஒத்த பிள்ளை போதும். அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், கால விழாத கரையா ஒரு பெத்த தாய் கெஞ்சிரான போது இவங்க கல் நெஞ்சமாக இருக்கிறானுங்கன்னா அப்போ அவனுங்க மனசில் எம்புட்டு இருக்கும். இம்புட்டு தூரம் சின்ன வயசுலேருந்து ஈயரும்பாண்டாமல் கொசு கடிக்காமல் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு இவங்க கொடுக்குற அன்பு பரிசு இதுதாம்மா. எனக்கு புரிஞ்சு போச்சுமா, இனி எதுக்கு அவன்கிட்ட போய் நான் கெஞ்சிக்கிட்டு கிடக்கணும்? மனசு அம்புட்டு வலிக்குது. இம்புட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கினவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்க தெரியாது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவன் வாழ்க்கையை அவன் தேடிக்கிட்டு போயிட்டான். எனக்கு என் ஒத்த பிள்ளை இருக்கா, போதும். அவன் நல்லா இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். பெத்தவங்க சாபம் பிள்ளைங்களுக்கு பழிக்கும்க்கா, சாபம் விட்டுறாதீங்க. நாளை பின்ன அதுங்க கஷ்டப்பட்டா உங்களுக்கு தான்க்கா துடிக்கும். எனக்கு துடிக்காது, எனக்கெல்லாம் துடிக்கவே துடிக்காது, அம்பிட்டு தான் முடிஞ்சுது. ராத்திரியா இந்த பிள்ளைங்க வரல, ஒரு வேளை என்ன இருக்கும்? நீ கண்ட கனவு எதுவும் பழிச்சிருக்குமா? என்னங்க பண்ணுறது, அப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோன்னு சொன்னேன். நீங்கள் தான் உடம்பு முடியாதோட அங்கிட்டு இங்கிட்டுன்னு வேண்டாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அவங்க பெற்றவங்க விஷயம், நம்ம போனோம்னா அது பின்னாடி பெரும் பிரச்சனை ஆயிரும். நீங்கள் சொல்லவும் தான் நான் அமைதியாக இருந்தேன். இல்லைன்னா என்னாச்சோ ஏதாச்சும் ஒரு எட்டு போய் நான் பார்த்துட்டே வந்திருப்பேன். என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருந்தா யாரால அதை மாற்ற முடியும்? விடு விடு. எப்படிங்க விட முடியும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கும் தான் கஷ்டமா கிடக்குது, எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்குது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்று நினைச்சோம், கடைசியில தெய்வம் இப்படி நினைச்சிருச்சு. விடு, பார்த்துக்கலாம். அடி பாவி, தூக்க முடியாத தூக்கிட்டு வர்றதை பார்த்தா என் மாமியாக்காரி மொத்தத்தையும் யாருக்கு வைக்காம அள்ளி கட்டிக்கிச்சு பிள்ளைக்கு கொடுக்க பார்த்துருக்கு போல இருக்கே. இந்தாங்க மாப்பிள்ள, இந்தாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? இல்லை மாப்பிள்ள, அப்புறம் என் புள்ள வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கான்னு சொல்லி உங்கள் அம்மா வேற குத்தி காட்டுறாங்களாம்மா. என் புள்ள சும்மா ஒன்றும் உங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் வரும்போதும் போகும்போதும் வாங்கி போடத்தான் செய்கிறோம். அவள் அதில் தான் உட்காந்து திங்கிறா. இப்படி ஒவ்வொரு தடவையும் பேசினா பாப்பா என்ன பண்ணுவா? நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்க சொல்லாதன்னு சொன்னா அப்படியே ஈயடிச்சாங்க அப்படிங்கனாக்கா, கார்பன் பேப்பர்ல எழுதின மாதிரி அப்படியே கொண்டு வந்து ஒப்பிச்சிருக்கேன். அத்தை, அதெல்லாம் நான் வேலைக்கு போதும் செய்றேன், வேலைக்கு போகாம ஒன்றும் இல்லை, சரிங்களா? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இப்படி நீங்க வாங்கி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அதை சொல்லி காட்டுவீங்க. அந்த வெங்காயமே எங்ககிட்ட வேணாம், நீங்க அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இவன் ஒருத்தன் தாயா நல்ல மனுஷன். ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது மாப்பிள்ள. இந்தாங்க மாப்பிள்ள, நேற்று உங்களுக்கோசரம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பையன் வாங்கிட்டு வந்திருக்கிறான்.
ஆமா ஆமா, அவர் பார்த்து தானே வாங்கிட்டு வந்திருப்பாரு. சின்ன பொண்ணு, சத்தியமா எனக்கு அதுக்கு ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை சின்ன பொண்ணு. அடிக்காதையா. உண்மையை சொன்னா கூட பொல்லா தான் வந்து முடியும். இப்போதைக்கு வாயை திறந்துடாதடா, திறந்த சிக்கின்னு சின்ன பின்னமா ஆக்கிடுவாங்க. அதை வாங்கிக்கோங்க. எங்கள் அண்ணன் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்குது. ம். மாப்பிள்ள இந்த கேரியர் அப்படியே பிடிச்சிக்கோங்க. நான் வண்டி ஓட்டுவேனா இல்ல எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போவேனா? உமா, அதான் மாப்பிள்ளை வண்டி ஓட்டும் போது சிரமமா இருக்குன்றாரு. நீ ஒன்று பிடிச்சிக்கோ, அப்பதான் அவர் ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதானே, இங்க இருந்து குடுக்கறதுனா பார்த்துமே ஈஸியா தான் இருக்கும். அம்மா, உடம்ப பார்த்துக்கம்மா. சரிம்மா, நான் இருக்கேன். நீ நல்லா சாப்பிடு. நேரத்துக்கு உடம்பெல்லாம் இழைச்சு போயிருக்குது. சரியா? உங்க தங்கச்சி செய்யற உருப்படியான வேலையை திங்கிறது மட்டும்தான். என்னமோ திங்க இல்லாம கிடக்குற மாதிரி தான் உங்க அம்மா ஒரு நடிப்பை போடுது. சரி சின்ன பொண்ணு, காதுல விழுந்துற போது கம்மனு இரு. சரி, அப்ப நான் போயிட்டு வரேங்க மச்சான். அக்கா போயிட்டு வரேன். அதே எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, நாளைக்கு வந்துட்டு வரேன். இங்கேதான் GHல தான் வச்சிருக்கேன். சரிங்க மாப்பிள்ள. உடம்பு பார்த்துக்கம்மா. மாப்பிள்ள அவளை திட்டாதீங்க மாப்பிள்ள. பாவம் மாப்பிள்ள. அவ துடுக்குத்தனமா 4 வார்த்தை பேசுவா. ஆனா மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல மாப்பிள்ள. உங்க அம்மாவுக்கு எப்படிதான் இப்படி வாய் கூசாம பொய்யெல்லாம் வருதுன்னே தெரியல. அம்மனி இரு. போறேன்ற ஆளுகளே போய் தொலைய மாட்டேங்கிறாளுகளே. நாளைக்கு வாரம்மா. நான் அண்ணன் எல்லாம் வாரோம். சரிம்மா. வரும்போது ஒத்த கையில ஆட்டிக்கிட்டு வந்தா, போகும்போது பாரு வண்டியில அதுவும் கொஞ்சம் கூட உக்காரத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு மல்லிகை ஜாமான் சோத்து மூட்டைன்னு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போறா. வரும்போதும் போகும்போது இப்படி தூக்குவாளி போய்கிட்டே தான் இருக்கே தவிர திரும்பி வரமாட்டேங்குது. இது புதுசா வாங்கி வச்சேன், ஏதாவது பிள்ளைக்கு விசேஷம் எதுவும் வச்சோம்னா தேவைப்படும்னு. இனி அதுக்கும் வேட்டா ஒன்று வாங்கி வச்சிடக்கூடாது. மாமியாருக்குன்னு அப்படி உறுத்திரும். உடனே கொண்டு போய் இதை பிள்ளைக்கு கொடுக்கலன்னா அப்படியே எரியும். மாப்பிள்ள புள்ளைய பாத்துக்கோங்க மாப்பிள்ள. சரிங்க. மாப்பிள்ளைய நல்லா இறுக்கி பிடிச்சுக்க. மாப்பிள்ள பார்த்து ஓட்டுங்க மாப்பிள்ள. நான் பார்த்து ஓட்டுறது இருக்கட்டும். நீங்க நடுவுல எலுமிச்சம்பழமா இருந்தீங்கன்னா அப்புறம் ஏத்திட்டு தான் போக வேண்டியதா இருக்கும். அதை செய்ப்பா, அதை செய். குடும்பத்துக்கு பிடிச்ச எல்லாம் போயிடும். அம்மா ஒதுங்கி வந்து நில்லுமா. ஆமா, போயிட்டு வாருமா. சரிம்மா. இப்ப போய் அடுத்த வாரமே வரப்போறா. அதுக்கு இன்புட்டு ஒரு சீனு. ஐயோ பாவம், என் பிள்ளைக்கு போறதுக்கே மனசு இல்ல. இந்த பாவி பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு சாப்பாடு கூட அந்த பிள்ளை நிம்மதியா திங்க விடல. வள்ளுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போறான். ஆமா ஆமா, அவரு இழுத்துக்கிட்டுல போறாரு. அவரு கொண்டாட்டியா அவரு கூட்டிட்டு போறாரு. இது வேற. அவன்டா உன் தங்கச்சி, அவளுக்கு நம்மள விட்டாலும் வேற ஆள் இல்லடா. அப்புறம் என்னம்மா பண்றது? பொண்ணுன்னு இருந்தா இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்துதான் அவங்க. கட்டி கொடுக்காம காலம் முழுக்க வீட்டுல இருக்க முடியுமா? இவன் ஒருத்தன்டா பொண்டாட்டிக்கு கோடு போட்டா தாண்ட மாட்டான். இவ்வளோ நேரம் ஆகியே வரல, இனிமேலா வரப்போறாங்க. அம்மா, ஐயா. அடே வாங்கய்யா, வாங்க. இன்ன வரைக்கும் உங்க 2 பேத்தையும் காணலன்னு நாங்க 2 பேரும் எப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னப்பா, என்ன ஆச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கேட்டாங்க. நான் ராணியோட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ அப்பா, எங்களுக்கு இப்போதான் போன உசுரே திரும்ப வந்துச்சு. இன்ன வரைக்கும் ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே இந்த பிள்ளைங்களுக்குன்னு 2 பேரும் பயந்துகிட்டு கிடந்தோம். அது மட்டும் இல்லாம இவ வேற கனவு கண்டேன், அது நினைச்சேன் இதை நினைச்சேன்னு பயமா இருக்கு. பிரிச்சு போடுறாங்களோ என்னவோ தெரியலையேன்னு பயந்து போயிட்டோம் நாங்க 2 பேரும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. ஒரு போனும் இல்ல ஒன்னும் இல்ல, எப்படித்தான் கேட்கறது வைக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. இல்லையா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கிட்ட போன் எல்லாம் இனி ஆன் பண்ணிக்கலாம். போலீஸ்காரவங்களும் வந்துட்டு நான் நினைச்சேன் நம்மள இன்னைக்கு பிரிச்சிருவாங்க அம்பிட்டுதான் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவங்களும் நீங்க 2 பேரும் மேட்சரு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா சண்டை சத்திரம் இல்லாம அவங்க இன்னைக்கு உங்களை இவ்வளவு பேசியிருக்காங்கன்னா அதுக்கேத்தாப்புல நீங்க நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கயா அப்படின்னு சொன்னேன். அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இனிமே அப்படின்னு சொல்லி அவங்களும் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அம்மா தான் இருந்துட்டு நீ எனக்கு பிள்ளையே இல்லை, என் சொத்து பத்துல நீ இனிமே வந்து பங்கு கேட்கக்கூடாது, இனி என் சொத்து எல்லாமே என் பிள்ளைக்கு தான், உன்னை நான் தலை முழிக்கிட்டேன், எனக்கு ஒத்த பிள்ளை தான், நீ செத்து போயிட்டா அப்படி அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிடுச்சு. கடவுளே, என்னையா சொல்றீங்க? அந்த அளவுக்கு பேசப்பட்டாங்களா? மாப்பிள்ள எப்படி இருக்க? எதுவும் இருக்கேன்டா,
என்னடா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேட்டோன்னே எனக்கு உயிரே இல்லடா. என்ன பண்றதோ ஏது பண்றதோ அப்படின்னு பயந்து போயிட்டேன். ஏற்கனவே என்னை போலீஸ்ல கூட்டிட்டு போய் அடி உதன்னு சல்க மேனிக்கு வச்சு புழிஞ்சு போட்டாங்கடா. ஆனா நான் சொல்லவே இல்லை நீ இங்கதான் இருக்க, இங்கதான் இறக்கி விட்டேன்னு. எப்படியோ நான் பொய் சொல்லி உங்க 2 பேர்த்தையும் ஏதோ பண்ணிட்டேன்னு நான் காப்பாத்திட்டேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி வீட்டுல அவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உயிரே இல்லை, விட விடன்னு ஆடிடுச்சு. சரி நீ எங்க தான் இருக்கன்னு பார்க்கணுன்னு தான் வண்டி எடுத்துக்கிட்டு வந்தேன். இங்க இல்லைன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இங்கெல்லாம் அப்படி யாரும் வரலன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே திண்டுக்கல் நத்தம் அங்க இங்கேன்னு ஒரே அலைச்சலுடா. அப்புறம் அங்க இங்கேன்னு அலைஞ்சு முடிச்சுட்டு சிறங்காட்டுப்பட்டிக்கு போனேன். அப்புறமேட்டுக்கு அங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்புறம் அங்க இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் சரின்னு இங்கே வந்தேன். இப்போதாண்டா மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் கூட நினைச்சேன் 2 பேரும் பயந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்களோ என்னவோ தெரியலையேன்னு பயந்துகிட்டு போயிட்டேன்டா. அப்படி எப்படா நான் ராணியை விடுவேன்? அப்படிலாம் விடுற அளவுக்காடா நான் இருந்தேன்? சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கவலைப்படுறதுக்கு இல்லடா மச்சான். அவங்கெல்லாம் அம்புட்டு பேசிட்டாங்கடா உன்னைய பத்தி. ஆனா யாருமே வந்து ஐயோ நம்ம புள்ள போயிட்டானே அவனை கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு நினைக்கல. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. உங்க அம்மா இந்த கடையில ஜாமான் வாங்கி போட முடியல, காடு கரையை பார்க்க முடியல, நான் ஒத்தலை கிடந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு அது ஒரு பக்கம் பேச்சு. இப்படி ஆளாளுக்கு மாத்தி 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 ஏதாவது ஒன்று பேசுறாங்களே தவிர உங்க 2 பேர் மனசை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லடா. சரி விடுங்கப்பா, எதுக்குப்பா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? முடிஞ்சது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். நீங்கள் போங்க, வந்ததுலேருந்து உடம்பெல்லாம் இதாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தது முதல்ல குளிச்சுட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், 3 பேர் சாப்பிடுவீங்க. சரிங்கம்மா. எப்படிங்க இப்படி வாய் கூசாமல் பிள்ளைங்களை அப்படி சபிக்கிறாங்க? ஐயோ, என்னால் முடியல. நம்ம வீட்லேயும் தான் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போகுது? நம்மளையெல்லாம் பார்க்க வைக்க யார் இருக்கா? நம்ம பாட்டுக்கு நம்ம பார்த்துக்கல. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களை போய் இப்படி சபிச்சு நாளை பின்ன அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா எப்படிங்க இப்படியெல்லாம் இருக்காங்க? நம்ம கையை எடுத்துட்டோன்னா 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. ஒரு விரல் மேலேயும் ஒரு விரல் கீழேயும் தானே இருக்கு. உள்ளங்கை விரலே அப்படி இருக்கும்போது மனுஷங்க எப்படி இருப்பாங்க? பா, அந்த பிள்ளைங்களுக்கு பசிக்கும், சாப்பாடு எது செய், சாப்பிடுங்க. டா ஒன்னமோ நீ நல்ல பிள்ளையெல்லாம் பெற்று வச்சிருக்க நினைச்சிட்டு ஓவரா ஆடாத. உன் பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள வித்து வளர்த்ததுக்கு நல்ல பாம்பு உள்ள விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. என்னதான் பாம்புக்கு பாலை வாத்தாலும் அது குணம் கொத்துறது தானே சும்மா வச்சோன்னாங்க. ஊமை குசும்பி அப்படியே ஊமை மாதிரியே நின்று காரியத்தை சாதிச்சு விட்டால. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கேனா? என் புள்ள வாழ்க்கையே போயிருச்சு, வாடின்னு கூப்பிடுறேன். அவனை விட்டுட்டு ஒரு அடி நவர மாட்டேங்கிறாளே, கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு. எனக்கு இருந்த கோபத்துக்கு கண்ணகனமா வச்சு இழுத்துருப்பேன். போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தேன், ஆனாலும் எதுவும் கையில் கிடைக்கல. இல்லைன்னு வையி அவள் வீட்டு பூந்தே 4 சாத்தி இருப்பேன். இங்கே பாரு, இன்னைக்கு உனக்கு சொல்கிறதான் கடைசி. இனிமே அவன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன். அதையும் மீறி என்னைக்காவது ஒரு நாள் வந்தான்னு வையி, நீ கீதை அவளை சேர்த்துக்கணும் வச்சுக்கணும்னு மனசில் ஏதாவது கனவு கொட்டிருந்துச்சுன்னா இன்னைக்கே இடிச்சு உடச்சிரு. அவன் இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு, இதை விட மோசமா பேசுவேன். ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் இதை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். என் புள்ள அங்க கண்ணீர் வடிக்க பாரு. உன் புள்ள என்ன கதிக்கு ஆளாக போறான்னு. அவளை நல்லா இருப்பான்னு நினைக்கிற? பெத்தவ போயும் நான் ஜோறு போட்டு வளர்த்தேன். நான் ஜோறு போடாம இருந்திருந்தா இன்னைக்கு அவ வளர்ந்துருப்பாள. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க. போறியா? போ. என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு பாரு, நான் தான் எமன். அப்பா, கை காலெல்லாம் ஒரே வலியா வலிக்குது. அம்மா, எப்பா முதுகலை என்ன வலிக்குது. அம்மா, என்ன ஒரே குஷியா இருக்க போல இருக்கு? நான் குஷியா இருந்தேன், நீங்க வந்து பாத்தீங்களோ? இல்ல, உன் அக்கா கறி ஏதோ கிடைச்சிட்டாலாம்ல? என்ன சொல்றீங்க? ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா? இந்த ஊர்ல தான் இருந்திருக்கிறா, யாருக்கும் தெரியாம போச்சே. இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்லை. காலையிலேருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இப்போ தான் சத்த நேரம் ஓய்வெடுப்போன்னு வந்து உட்காந்துருக்கேன். என்னையே தூங்க விடுங்க, காலையில் வெள்ளனையே எந்திரிக்கணும். நான் குடும்பமே சேர்ந்து என் தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுத்துவிட்டு
உங்களுக்கெல்லாம் எப்படிதான் இப்படி தூக்கம் வருதுன்னே தெரியல. ம். இப்போ யார் உங்கள் தூக்க நிம்மதியை கெடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் பாட்டுக்கு தானே எங்கள் வேலை ஒன்று நாங்கள் ஒன்றுன்னு இருக்கோம். உங்களை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணேனா? ம். ம். சரி சரி. ம். இதுக்கு போகிறதுக்கு வேற இடமே இல்லை பாரு. இந்த ஊர்லேயே தான் இருக்கணுமா? நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்க்கணும்னே இங்கிட்டு தான் வீடு பார்த்து இருந்துட்டு பார்ப்போம். இருக்கட்டும் இருக்கட்டும், என்னைக்காவது கண்ணில் சிக்குவாள், அப்போ பார்த்துக்கிறேன்.